வணக்கம். புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து 4 மீனவ கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி சென்னை இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கடற்கரையோர மீனவ கிராமங்களான பெரிய காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம், பிள்ளைச்சாவடி ஆகிய பகுதியில் கடல் அரிப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தூண்டில் முள்வளைவு அமைப்பதற்கான பூமி பூஜை செய்யப்பட்டது. இந்த பூஜை செய்யப்பட்டு 6 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் தூண்டில் முள்வளைவு அமைப்பதற்கும் கருங்கற்களை கொட்டுவதற்கும் எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஆத்திரம் அடைந்த மீனவ கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அரசை கண்டித்து மீனவர்களை பாதுகாக்க தூண்டில் வளைவு அமைக்க வேண்டுமென கோஷங்கள் எழுப்பினர். இதனால் புதுச்சேரி சென்னை இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு துணை ஆட்சியர் அர்ஜுன் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்ட மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தூண்டில் முள்வளைவு அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து மீனவர்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். அனைத்து சாலை ஆக்கிரமிப்புகளை கணக்கெடுத்து 1 வாரத்திற்குள் சமர்ப்பிக்க உள்ளாட்சித்துறை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் அனைத்து சாலைகளிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை கணக்கெடுத்து 1 வாரத்திற்குள் சமர்ப்பிக்க நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு உள்ளாட்சித்துறை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் பிறப்பித்துள்ளார். இந்த பட்டியல் கைக்கு வந்ததும் ஆக்கிரமிப்பு கடைகள் அனைத்திற்கும் நோட்டீஸ் அனுப்பி முதலில் எச்சரிக்கப்பட உள்ளது. அதன் பிறகு இடித்து அகற்றவும் திட்டமிடப்பட்டுள்ளது. உள்ளாட்சி நிர்வாகம் அடிக்கடி ஆக்கிரமிப்புகளை அகற்றி வரும் நிலையில் அதனை நிரந்தரமாக தடுக்க முடியாத நிலை இருக்கிறது. எனவே ஆக்கிரமிப்பு கடைகளுக்கு அருகில் உள்ள வேறு இடங்களில் மாற்று இடங்கள் கடைகளுடன் கட்டி கொடுத்து ஒழுங்குபடுத்தப்பட உள்ளது. அங்கு வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான கழிவறை, மின் இணைப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் உள்ளாட்சித்துறை, நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்துகள் வாயிலாகவும் செய்து கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. காரைக்காலில் கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் போலி ஆவணங்களை தயாரித்து பொதுமக்களிடம் விற்பனை செய்த விவகாரத்தில் காரைக்காலை சேர்ந்த ஆனந்த் என்பவரை தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறை அறிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற பார்வதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலியான ஆவணங்களை தயாரித்து அரசு சார்பில் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் வந்தது. இதனையடுத்து மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பெயரில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அரசு சார்பில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதாக போலியான அரசு ஆவணத்தை தயார் செய்து போலியான பட்ட ஆவணங்களை உருவாக்கி கோவில் இடங்களை விற்பனை செய்து வந்த வழக்கில் காரைக்காலை அடுத்த கீழகாசாக்குடி பகுதியை சேர்ந்த சிவராமன் என்பவரை கைது செய்த நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் காரைக்கால் NR காங்கிரஸ் பிரமுகர் JCP ஆனந்த் என்பவரை தேடப்படும் குற்றவாளியாக காரைக்கால் நகர காவல் நிலையம் அறிவித்துள்ளது. ஆனந்தின் இருப்பிடம் பற்றி தகவல் தெரிந்தால் நகர காவல் நிலையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் தகவல் தெரிவிப்பவரின் விவரம் ரகசியமாக வைக்கப்படும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் பாஜகவில் 20 நாளில் 23,000 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மாநில தலைவர் செல்வ கணபதி MP தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய அளவில் பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்து பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு தயாராகும் வகையில் எதிர்கால தலைவர்களாக அதிக பெண்கள் வர வேண்டும். அந்த வகையில் பாஜகவில் பெண் உறுப்பினர்களையும் அதிகமாக சேர்க்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர்களை பிரதமர் மோடி வலியுறுத்தி கேட்டுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து புதுவை மாநில மாவட்ட தலைவர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை சந்தித்து பாஜகவில் 1 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து மாநிலம் முழுவதும் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள தொகுதி பொறுப்பாளர்கள் உறுப்பினர்களை சேர்க்க தீவிரம் காட்டி வந்தார்கள். புதுச்சேரியில் உள்ள 23 சட்டமன்ற தொகுதிகளிலும், காரைக்காலில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் மற்றும் மாஹே, ஏனாம் தொகுதிகளிலும் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டனர். கடந்த 3ஆம் தேதி உறுப்பினர்களை சேர்க்க துவங்கினோம். 20 நாளில் 23,000 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர்.
உறுப்பினர் சேர்க்கை கடந்த முறை போன்று மிஸ்டு கால் கொடுத்து சேர்க்கவில்லை. இந்த முறை ஒவ்வொரு வீடு வீடாக சென்று தொகுதி பொறுப்பாளர்கள் மக்களை சந்தித்து விவரம் தெரிவித்து அவர்களது போன் நம்பர்களை வாங்கி அதில் வரும் OTP வைத்து உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டது. இதில் சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஆர்வத்துடன் பாஜகவில் சேர்ந்தனர். விரைவில் மாநிலம் முழுவதும் 1 லட்சம் உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்று அதில் கூறியுள்ளார். தியாகி முத்துக்குமரப்ப ரெட்டியாரின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் சாய் சரவணன்குமார், வைத்திலிங்கம் MP ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தியாகி முத்துக்குமரப்ப ரெட்டியாரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அருகில் அமைந்துள்ள அவரது திருப்புருவ சிலைக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்றார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஐம்பெரும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் வரவேற்புரை வழங்கினார். முதன்மை கல்வி அதிகாரி மோகன் தலைமை உரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடித்த மாணவி வர்ஷாவை கௌரவித்தார். தொடர்ந்து மாணவர்களுக்கு கையேடு, அடையாள அட்டை, இடை பட்டை, தகைசால் முத்திரை ஆகியவற்றை வழங்கி பள்ளி மாணவ மாணவிகளின் இடையே சிறப்புரையாற்றினார். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் காவல்துறை உதவி ஆய்வாளர் பிரியாமணி, ஆசிரியர் மாணிக்கவேலு தொகுப்புரையும் சடகோப்பன் நன்றி உரையும் ஆற்ற நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து பள்ளியில் ஸ்வச்சதா ஹி சேவா துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சிறப்பு துப்புரவு பணிகளை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கொடியசைத்து துவக்கி வைத்து நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று துப்புரவு பணிகளில் ஈடுபட்டார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், வில்லியனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரியாமணி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு துப்புரவு பணிகளை ஆணையர் மேற்பார்வையில் தனியார் நிறுவன ஊழியர்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் பலர் மேற்கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கத்தில் ரூபாய் 1.35 கோடி மதிப்பில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் காந்திஜி பள்ளியிலிருந்து அம்மன்குளம் வரை கான்கிரீட் சுவர்களுடன் கூடிய வடிகால் வாய்க்கால் அமைக்க பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 1,35,71,000 நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி திமுகவினர் உட்பட அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். எலி தொல்லை தாங்காமல் காவல் நிலையத்தில் உள்ள ஜெராக்ஸ் மிஷினுக்கு கூண்டு மாட்டியுள்ள சம்பவம் புதுச்சேரியில் அரங்கேறியுள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட பழமையான கட்டிடத்தில் பெரிய கடை காவல் நிலையம் இயங்கி வருகிறது. இந்த காவல் நிலையத்தில் அருகே போக்குவரத்து காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. பழைய கட்டிடத்தில் இயங்கி வரும் இந்த காவல் நிலையத்தின் பெரும்பாலான பகுதிகள் சேதமடைந்து காணப்படுகிறது. இதனால் புதிய காவல் நிலையம் வேண்டுமென பல்வேறு ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பழைய காவல் நிலையம் என்பதால் எலிகள் மற்றும் பெருச்சாளிகளின் தொல்லை அதிகம் உள்ளது. இதனால் இங்குள்ள கணினி மற்றும் பல்வேறு எலக்ட்ரானிக் பொருட்கள் அடிக்கடி சேதமாகி வருகிறது. இதனையடுத்து பெரிய கடை போலீசார் ஜெராக்ஸ் மிஷினுக்கு இரும்பு கூண்டு செய்து பாதுகாத்து வருகின்றனர். எலி தொல்லை தாங்க முடியலங்க, அதனாலதான் இரும்பு கூண்டு செய்தோம் என போலீசார் விரக்தியாக தெரிவித்தனர். ஜிப்மர் தேர்வு கட்டுப்பாட்டாளர் உள்ளிட்ட பதவிகள் டெபுடேஷன் அடிப்படையில் நிரப்புவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. ஜிப்மர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கிளையில் பல்வேறு குரூப் B, C பணியிடங்கள் டெபுடேஷன் அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது. அதன்படி புதுச்சேரி ஜிப்மரில் தேர்வு கட்டுப்பாட்டாளர் 1, முதுநிலை கணக்கு அலுவலர் 1, சிஸ்டம் அனலிஸ்ட் 2, உதவி இயக்குனர் 1, கம்ப்யூட்டர் புரோகிராமர் 1, கொள்முதல் அலுவலர் 1, உதவி பதிவாளர் 1 என 8 பதவிகள் காரைக்கால் ஜிப்மரில் கம்ப்யூட்டர் புரோகிராம் 1,
கணக்கு அலுவலர் 1, உதவி பதிவாளர் 2 என 4 பதவிகள் என மொத்தமாக 12 பதவிகளை நிரப்புவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, ஊதிய விவரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களுக்கு www.jipmer.edu.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். ஜிப்மர் இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்து வருகிற நவம்பர் 18ஆம் தேதி மாலை 5:30 மணிக்குள் ஜிப்மர் நிர்வாக அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்களுக்கு ஏதேனும் கேள்வி இருந்தால் 041322960222 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காரைக்காலில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட வளையல் வியாபாரியை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 3 லட்சம் மதிப்புள்ள 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். காரைக்கால் நகர போலீசார் நேற்றிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தில் வந்தவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியை சேர்ந்த வளையல் வியாபாரி முகமது ரியாஸ் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வண்டி என்பதும் தெரிய வந்தது. மேலும் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை திருடியதுடன் குறைந்த விலையில் விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து முகமது ரியாஸை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் திருட்டு வாகனங்களை வாங்கிய 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் தவளக்குப்பம் சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் சார்பாக இயற்கை வேளாண் இடுபொருள் தயாரிப்பு மற்றும் 7 நாள் பயிற்சி முகாம் தொடங்கியது. புதுச்சேரி மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் தவளக்குப்பம் சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் சார்பாக இயற்கை வேளாண் இடுபொருள் தயாரிப்பு பற்றி 7 நாள் பயிற்சியின் துவக்க விழா பெண்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் மற்றும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேசன் தலைமை தாங்க சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் நிறுவனர் அக்ரி கணேஷ் முன்னிலை வகித்தார். முன்னதாக துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கலைமதி அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணியன் வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரிப்பால் கடந்த 22 நாட்களில் 178 பேர் பாதிப்பிற்குள்ளாகி உள்ளனர். கொசுக்களால் பரவும் டெங்கு காய்ச்சல் புதுச்சேரியில் சமீப காலமாக மிக வேகமாக பரவி வருகிறது. புதுச்சேரி நகர் மற்றும் கிராமப்புறங்களில் சமீப காலமாக காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. இதனால் அரசு மருத்துவமனைகளில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோரின் கூட்டம் நிரம்பி வழிகிறது. காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிலரின் ரத்த மாதிரியை சேகரித்து ஆய்வு செய்ததில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வருவோரின் ரத்த மாதிரிகளை ஆய்வு செய்ததில் தினசரி 50க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவது தெரிய வந்தது. மேலும் சிக்கன் குனியா, மலேரியா உள்ளிட்ட காய்ச்சல்களும் பரவி வருவது உறுதியாகி உள்ளது. மாநிலத்தில் இந்த ஆண்டில் நேற்று முன்தினம் வரை 1270 பேர் டெங்கு காய்ச்சலாலும் 228 பேர் சிக்கன் குனியாவிலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 22 நாட்களில் 178 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வில்லியனூர் தொகுதி பயனாளிகளுக்கு சமூக நலத்துறை மூலம் போர்வை மற்றும் காலணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முதியோர் ஓய்வூதியம் பெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு போர்வை வழங்கும் நிகழ்ச்சி உதயம்பட்டு, உத்திரவாகினிபேட், சுல்தான்பேட், மணவெளி, ஜிஎன் பாளையம், வில்லியனூர் மூர்த்தி நகர், அனந்தம்மாள் சத்திரம் ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகளை வழங்கினார். இதில் சமூக நலத்துறை திட்ட அதிகாரி ஆறுமுகம், நல அதிகாரிகள் கருணாநிதி, பாலாஜி, மேரி, முனியம்மாள் மற்றும் திமுக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
சைபர் கிரைம் மோசடி கும்பலிடம் புதுச்சேரி மக்கள் இந்த ஆண்டு இதுவரை ரூபாய் 33 கோடி பணத்தை இழந்துள்ளனர். இதில் ரூபாய் 9.52 கோடி மீட்கப்பட்டுள்ளது. சைபர் கிரைம் போலீசார் பத்திரிகை மற்றும் சமூக வலைதளம் மூலம் சைபர் கிரைம் மோசடிகள் குறித்து ஏராளமான விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தாலும் மொபைல் போன்களில் மூழ்கி கிடக்கும் பொய் செய்திகளை உண்மை என நம்பும் ஆசாமிகள் பணம் சம்பாதிக்க வேண்டுமென்ற பேராசையில் சைபர் கிரைம் கும்பல் விரிக்கும் ஆசை வலையில் சிக்கி பணத்தை இழக்கின்றனர். புதுச்சேரியில் கடந்த 2023ஆம் ஆண்டில் இணையதள மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி வழியாக 3556 புகார்கள் பதிவானது. இதில் 122 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. பொதுமக்கள் இழந்த ரூபாய் 8.93 கோடியில் ரூபாய் 1.21 கோடி மீட்கப்பட்டது. நடப்பு ஆண்டில் இதுவரை ஆன்லைன் மற்றும் தொலைபேசி வழியாக மொத்தம் 3663 புகார்கள் பெறப்பட்டு 120 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை ரூபாய் 33 கோடி வரை பொதுமக்கள் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். அதில் சைபர் கிரைம் போலீசார் ரூபாய் 9.52 கோடியை மீட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.